சில ரெசிபிலாம் சமைக்கும்போதே நம்மளுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும், செஞ்சு முடிச்சு எப்படா சாப்பிடுவோன்னு. அந்த மாட்ட ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சிக்கன் உப்பு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் டிஷ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியாமல் இருந்தால் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் கடுகு பொரியிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் 2. பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை அப்படியே 2 கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கின பின்னாடி வரமிளகா ஒரு 15 இது நான் 2 கட் பண்ணி விதையோடையே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுமா ஒரு 20 மிளகா சேர்த்துக்கோங்க. எங்கள் அம்மாச்சி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் காரம் கம்மியாக சேர்த்துருக்கோம். அவங்களுக்கு காரம் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் இல்லை உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா ஒரு 20 மிளகா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினா தான் இதோட டேஸ்ட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இது நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியே வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கையிலே நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு சேர்த்து தான் உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அந்த எண்ணெயிலே நல்லா உப்பு நல்லா உருகிடுச்சுன்னா அந்த சிக்கனில் நல்லா பிடிச்சிடும். அதனால தான் வெங்காயம் வரமிளகா நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து முடித்தோன்னே நம்ம நல்லா அந்த வெங்காயம் வரமிளகாவோட நல்லா சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். அது நல்லா ஒரு மாதிரி கலந்த மாட்ட வரும். அது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்ல, அந்த உப்பு போடுறது கல்லுப்பு. நீங்கள் தூள் உப்பு சேர்த்தீங்கனாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அந்த ஆயிலே நல்லா வதக்கிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு தான் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம். அப்போ தான் இதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வரும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்கு. பாருங்க, நான் எதுவுமே தண்ணியே ஒரு சொட்டு கூட ஊற்றலை. அந்த சிக்கன்லேருந்து அவ்வளோ தண்ணி ரெடியூஸ் ஆகி வந்திருக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு இல்லை காரம் ஏதாச்சும் கம்மியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி காரம் கம்மியாக இருந்தால் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாட்ட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியே போதும். அதனால் நான் இப்படியே ஒரு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சிக்கனும் நல்லா குக் ஆகிறதுக்காக நான் இன்னும் மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு அப்படி இந்த தண்ணி நிறையா தண்ணி சிக்கன்லேருந்து வரலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்ம தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அப்படியே நல்லா சுருள இன்னும் ஹை ஸ்பீடில் மறுபடியும் மீடியமில் வச்சு நல்லா சுருள வதக்கி வச்சுட்டா நம்மளோட சூப்பரான சிக்கன் உப்பு கறி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான டேஸ்ட், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து பார்த்தீங்களா, அந்த மாட்டை நல்லா சுருள வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான நம்மளோட ரொம்ப சிம்பிளான உப்பு கறி தயாராகிடுச்சு.